அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தினமும் பெண்களுக்கு காலையில் எந்திரிச்சதுமே நம்ம இன்றைக்கி என்ன சட்னி செய்யலாம், என்ன டேஸ்டியாக என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அந்த கன்ஃபியூஷன்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி ரொம்பவே டேஸ்டியான அட்டகாசமான டேஸ்ட்டில் 7 வகையான சட்னி ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருங்க. உளுந்து சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. உளுந்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருங்க. கூடவே 10 போல் சின்ன வெங்காயமும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த லைட்டாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்தால் போதும். இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டை இது போல் ரஃப்பாகவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கணும். இது கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளியும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. பீட்ரூட் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு சட்னியோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் பீட்ரூட்டை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பீட்ரூட் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன மூடி துருவன தேங்காய் இது கூட சேர்த்துக்கோங்க. தேங்காயும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. ரொம்ப தேங்காய் செவந்து வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது போல் நம்ம இதை நல்லா வதக்கிட்டு சேர்த்ததுனால சட்னி உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலுமே கெட்டு போகாமலே இருக்கும். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் தண்ணியும் சேர்த்து இதை நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கணும். ரொம்பவே ஹெல்த்தியான சட்னி ரெசிபி. இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நெய்ஸை அரைச்சிட்டிங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லான அட்டகாசமான டேஸ்ட்டில் பீட்ரூட் சட்னி ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சட்னி நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் வச்சு கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி நம்ம தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக நம்ம வேர்க்கடலை சட்னி ரொம்ப டேஸ்டி அப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையில் தோல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கூடவே ஒரு 5-6 போல் சின்ன வெங்காயமும் ஒரு 5 காஞ்ச மிளகாயும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியும் சேர்த்துக்கோங்க. இது மூணுமே ஒன்றா சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக அந்த பச்சை வாசனை போய் வதங்குற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. இப்போ இது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் துருவன தேங்காய் சேர்த்து இதை வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ தேங்காயும் சேர்த்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கோங்க. அது ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இது கூட வேர்க்கடலை சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு மிளகாலாம் அரைப்படுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். வேர்க்கடலை சீக்கிரமாக அரைப்பட்டுரும். அதனால நம்ம ஃபஸ்ட்டு அதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இது கூட வேர்க்கடலை சேர்த்து அரைச்சி எடுத்துருங்க. நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துருங்க. ரொம்ப டேஸ்டியான வேர்க்கடலை சட்னியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதே மெத்தடில் வேர்க்கடலை சட்னி செஞ்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் தண்ணியாக சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். கெட்டியாக வச்சு கெட்டி சட்னி மாதிரி சாப்பிட்டிங்கனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமலுமே இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்லலாம் வச்சு நம்ம கொடுத்து அனுப்பலாம். இது போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் 3ம் சேர்த்து தாளிச்சிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. அதே போல் ஒரு 3 பச்சை மிளகாயும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாய் எப்போதுமே எண்ணெயில் வதக்கும் போது கட் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும். முழுசாக சேர்த்தோன்னா வெடிக்க ஆரம்பிச்சிரும். பச்சை மிளகாய் வெடித்து மேலெல்லாம் தெரிச்சிரும். பச்சை மிளகாய் நம்ம எப்போதும் சேர்க்கும் போது இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்தோம் அப்படின்னா தான் நல்லது. பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 5 நிமிஷம் போல் தேங்காய் நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு புதினா இலைகள், 20லேருந்து ஒரு 30 போல் புதினா இலைகள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. புதினா இலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. புதினா இலைகள் சேர்த்துட்டு அதிக நேரம் நம்ம வதக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வதக்கணும்னா அதோட டேஸ்ட் மாறிடும். புதினா இலைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும். புதினா இலைகள் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் சூடு ஆறி வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க.
மாற்றினதுக்கப்புறமா இது கூட அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி குழந்தைங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து அனுப்பலாம். நம்ம தேங்காய் நல்லா வதக்கிட்டு செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப நேரம் வரைக்கும் கெட்டு போகாமலே இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் புதினாவோட ஃப்ளேவரில் ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும். பாருங்கள், இது போல் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு தாளிச்சிக்கலாம். இப்போ பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு காஞ்ச மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வதக்கிட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான சட்னி, புதினா தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கூடவே 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் காரமாக இருக்கும் அப்படின்றனால நான் 3 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்க மிளகானா நீங்கள் ஒரு 5 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு டேஸ்டியான கார சட்னி. இப்போ இது கூட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ரஃப்பாகவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10-12 போல் பூண்டு பற்களையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கணும். இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது போல் வெங்காயம் செவந்து வர்ற வரைக்கும் வதக்குனிங்கன்னா போதும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது என்னுடைய ஒரு ஃபேவரட் சட்னி அப்படின்னு கூட சொல்லலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தான் இந்த சட்னி தாளித்து செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். இது கடுகுலாம் போட்டு நம்ம தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே நல்லெண்ணெய் ஊற்றி வெங்காயம் மிளகாலாம் வதக்கி அரைச்சிருக்கோம் இல்லையா, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தாளிச்சோன்னா இதோட டேஸ்ட் மாறிடும். அடுத்ததை நம்ம இன்னொரு சட்னி பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கூடவே ஒரு 4 போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சட்னிக்கெலாம் வதக்கும் போது பச்சை மிளகாயை உடச்சி போட்டு தான் வதக்கணும். அப்போ தான் மேலே தெரிக்காமல் இருக்கும். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு லைட்டாக செவக்க ஆரம்பிக்கணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதை வதக்குனிங்கன்னா தான் இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் மட்டும் வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறமா இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணியும் சேர்த்து அரைச்சி எடுத்துடுங்க. தேங்காய் சேர்க்காத ஒரு தேங்காய் சட்னி மாதிரியே இருக்கிற டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சாப்பிடக்கூடாதவங்க, தேங்காய் பிடிக்காதவங்க இந்த சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம தேங்காய் சேர்க்காம தான் இந்த சட்னி செஞ்சுருக்கோம் அப்படின்னு யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியாது. கலரும் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது மதுரையில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான சட்னி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொரப்பாக தான் அரைக்கணுங்க. ரொம்ப நெய்ஸாக அரைச்சிடாதீங்க. இது போல் கொரப்பாக அரைச்சி பவுலில் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளிக்கும் போது ஒரு சின்ன வெங்காயத்தையும் நல்லா நெய்ஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து தாளித்து இதில் கொட்டிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சாப்பிடக்கூடாதவங்க, சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் இந்த மாதிரி நம்ம சட்னி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசை, பூரி கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக நம்ம வதக்காமல் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம உடனே சாப்பிட்றதுக்கு இது போல் வதக்காமல் செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். 1 கப் கொத்தமல்லி இலைகள் சேர்த்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு மட்டும் புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் ஒரு துண்டு இஞ்சி, 5-6 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் நீங்கள் ஒரு பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு துருவன தேங்காயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் மல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தாளிச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இது தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு தாளிச்சிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான மல்லி சட்னி ரெடி. அடுத்தது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 4 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் வந்து கொஞ்சம் கூட வேணாலும் குறைச்சி வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 3 தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி வந்து இப்போ நல்லா பச்சை வாசனை போய் வதங்கி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து வெங்காயம் சேர்க்காத தக்காளி வேர்க்கடலை சட்னி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சட்னியும் ரொம்பவே ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நான் வந்து வறுத்த வேர்க்கடலைனால அதை வந்து டேரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் பச்சை வேர்க்கடலை வச்சுருந்தீங்கன்னா அதை ஒரு தடவை வானலில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுடுங்க. ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி வந்து நம்ம நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்தோம்னால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம தாளிப்பு செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தக்காளியும் வேர்க்கடலையும் சேர்த்து செய்கிற சட்னி நீங்கள் செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக அதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இது கூட கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. ஸோ தாளிப்பெல்லாம் காமிச்சிட்டு இருந்தால் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஷார்ட்டாகவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள் எல்லா சட்னி ரெசிபிஸுமே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தா 7 வகையான சட்னி ரெசிபிஸுமே ரொம்பவே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சட்னி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.